عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر نريد إلى الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய திருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆனுடைய விரிவுரையின் வகுப்பில் சூரத்துல் பக்ராவுடைய 34 வரை உள்ள வசனங்களை நாம் இதுவரையும் பார்த்திருக்கிறோம். இன்றைய அமர்வில் 35வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்த போது நிகழ்ந்த நிகழ்வுகளையும் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட கட்டளைகள், சோதனைகள் ஆகியவற்றை எடுத்து கூறி இது மனித சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக அமைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொன்னபோது இப்லீஸ் மறுத்தான். அதன் மூலமாக மனித சமுதாயத்துடைய எதிரியாக இப்லீஸ் மாறிவிட்டான். அவனும் அவனுடைய சந்ததிகளும் நம்மை வழிகெடுப்பதே இலக்காக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. ஆதமிடம் நாம் கூறினோம், ஆதமே, நீயும் உன்னுடைய மனைவியும் ஜன்னாவில் தங்கியிருங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅ்துமா. நீங்கள் விரும்பியவாறு அங்கே உண்டு புசித்து கொண்டு வாழுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நீங்கள் இருவரும் இந்த ஒரு மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். அப்படி நெருங்கினீர்களானால் நீங்கள் அநியாயக்காரர்களாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சொர்க்கத்தில் தங்க வைத்த அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அங்கே ஒரு சோதனை ஏற்படுத்தி இருக்கிறான் என்கிற செய்தி இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அவர்களுக்கு என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த ஜன்னாவில் தங்கியிருங்கள். அல் ஜன்னா என்று நாம் அந்த வாசகத்தை அப்படியே சொன்னதற்கான காரணம், இதனுடைய மொழிபெயர்ப்பில் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அல் ஜன்னத் என்று சொன்னால் நேரடியான பொருள் என்ன? அதற்கு தோட்டம். ஜன்னா என்று சொன்னால் கார்டன், தோட்டம் என்பதற்கு ஜன்னத் என்கிற சொல் பயன்படுத்தப்படும். இஸ்லாமிய மரபில் அல் குர்ஆனிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவிலோ அல் ஜன்னா என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டால் அதற்கான பொருள் என்ன? குர்ஆனிலோ ஹதீஸ்களிலோ அல் ஜன்னா என்று சொல்லப்பட்டால் அதற்கான பொருள் என்ன? சொர்க்கம். இப்போ இந்த இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கி இருந்தது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கி இருந்தது சொர்க்கத்திலா அல்லது தோட்டத்திலா? இருவேறு கருத்துக்கள் இது சம்பந்தமாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதில் வடிகட்ட கொள்கையுடைய கதரியாக்கள், அதே போன்று முத்தஸிலாக்கள், இந்த 2 பிரிவினர்களும், இவங்க 2 பேரும் வழிகட்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 கூட்டத்தார்களும் இவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய வழிகட்டவர்களும். இது ஒரு வழிகட்ட கருத்து. அந்த வழிகட்ட கருத்தை அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் சொல்லுகிறாரோ அது வழிகட்ட கருத்து தானே. இப்போ அந்த அடிப்படையில் இருவருடைய கருத்தை ஒத்து யாரெல்லாம் இந்த வசனத்தினுடைய பொருளில் அல் ஜன்னா என்று சொன்னால் தோட்டம் என்று பொருள் கொள்கிறார்கள். தோட்டம் என்பது மொழி ரீதியான அதற்கு அர்த்தம் இருக்கிறது, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் இங்கே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல் ஜன்னா என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் என்ன அர்த்தமோ பெரும்பான்மையாக அல் ஜன்னா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சொர்க்கம். இப்போ அந்த அர்த்தம்தான் இந்த வசனத்திலும் வரும் என்பதுதான் பெரும்பான்மை முஃபஸ்ஸிர்களுடைய, அதே போன்று நல்ல அறிஞர்களுடைய விளக்கம், அஹ்லு சுன்னாவை சார்ந்தவருடைய விளக்கம். இப்போ வழிகட்ட கொள்கையுடையவர்கள் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தங்கி இருந்த அந்த அல் ஜன்னா என்று சொன்னால் அது தோட்டம்தான், அதுவும் பூமியில் இருந்த ஒரு தோட்டம் என்று அவர்கள் என்ன செய்வாங்க, வாதிடுவாங்க. ஒரு கிறிஸ்தவ வேதங்களிலும் அதனுடைய வேத விளக்கங்கள் என்ன சொல்லுவாங்க, ஏதென்ஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈடன் கார்டன், சரிங்களா? ஈடன் கார்டன் சொல்லக்கூடிய என்னது, அது ஏதென்ஸ் தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் அவங்க இருந்தாங்க அப்படின்றது தான் அவருடைய வாதம். அந்த வாதத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யுது, இந்த கருத்தோட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்து சரியா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது பூமியில் இருந்த ஒரு தோட்டம் தான் என்று வடிகட்ட கொள்கையுடைய கதிரியாக்களும் முஅத்தஸிலாக்களும் பொருள் கொள்வதற்கான அவர்கள் அதற்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் என்ன வாதங்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த வாதங்களை எல்லாம் சொல்வதற்கு பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைச்சாங்க அவருடைய விரிவுரை நூலில் இந்த இரண்டு பிரிவினர்கள் தான் இந்த கருத்தோட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை சொல்கிறாங்க. என்ன வாதங்களை சொல்லி இதை அவங்க மறுக்கிறாங்க. முதலாவது அவர்கள் சொல்லக்கூடிய வாதம், இப்போ வழிகட்ட கொள்கையுடையவர்களை பொறுத்தவரையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். குர்ஆனுடைய வசனங்களுக்காக இருந்தாலும் சரி, நபிமொழிகளுக்காக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கத்தை அவங்க சொல்வதற்கும் என்ன செய்வாங்க, குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்து ஆதாரத்தை கொண்டு வருவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த அல் ஜன்னா என்பது தோட்டம்தான் என்று பொருள் கொள்வதற்கான ஆதாரத்தை அவர்கள் முன்வைக்கிற போது அல் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வாதங்களுக்கு முதலாவது என்ன சொன்னால், இது நிலையான சொர்க்கம் என்பது நிலையானது, அப்படி தானே? சொர்க்கம் என்பது அழிவில்லாதது, நிலையானது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சொர்க்கமாக இருந்திருந்தால் அங்கே என்ன செஞ்சிருக்க மாட்டான், இப்லீஸ் வந்திருக்க மாட்டான். இப்லீஸ் வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன, அல்லாஹ் தஆலா நிலையான அந்த சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லும்போது அல் குர்ஆன் என்ன சொல்கிறான், லா லஹும் ஃபீஹா வலா தஸீம், அங்கே வீணான விஷயங்கள் இல்லை, அதே போன்று பாவமான செயல்களும் இல்லை. எங்கே? சொர்க்கத்தில். அப்போ சொர்க்கமாக இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். சூரத்து தூர் 52வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். அதே போன்று 78வது அத்தியாயத்துடைய சூரத்து நபா என்கிற 28வது அத்தியாயத்துடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லக்வம் வலா கித்தாபா, அவர்கள் அங்கே வீணானவற்றையும் பொய்யையும் செவிமடுக்க மாட்டார்கள். வீணான விஷயங்களும் நடக்காது, பொய்யும் அங்கே இருக்காது என்று அல்லாஹ் தஆலா நினைச்சான் அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். சொர்க்கத்தில் இதற்கான இடமில்லை என்று இந்த வசனத்தையும் அவர்கள் நினைச்சாங்க, மேற்கோள் காட்டுகிறாங்க. காட்டிட்டு என்ன சொல்கிறாங்க, அது நிலையான அந்த சொர்க்கம் அல்ல என்கிற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார். இன்னொரு வசனத்தை அவங்க சொல்கிறாங்க, லா யஸ்மஊன ஃபீஹா லக்வம் வலா தஸீமா, அங்கே அவர்கள் பொய்யை பாவத்தை அவர்கள் செவியுற மாட்டார்கள், வீணான விஷயங்களும் அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, அங்கே சொல்லப்படுவதெல்லாம் என்ன, சாந்தி சாந்தி என்கிற சொல்தான் அங்கே பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் சொர்க்கம், நம்ம சொர்க்கத்தில் நம்ம என்ன செய்ய இருக்கிறோம், நுழைய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம், அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறோம். சொர்க்கத்திற்கு நம்ம சென்றதற்கு பிறகு, சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டோம், போனதற்கு பிறகு அங்கேருந்து வெளியே வருவோமா, நம்ம வெளியே வருவதற்கு ஆசைப்படுவோமா, அல்லது நம்ம தான் அங்கேருந்து வெளியேற்றப்படுவோமா? பதில காணும் இல்லை. ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன, அங்கே என்னது, நிரந்தர வாழ்க்கை. கரெக்ட், மாஷா அல்லாஹ். சொர்க்கத்திற்கு சென்றால் சொர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நிலையானது, நிரந்தரமானது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நினைச்சான், சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிற போதும் சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன, அங்கேருந்து அவங்க நினைச்ச மாட்டாங்க, வெளியேற மாட்டாங்க, அதில் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. ஹாலிதீன ஃபியா, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா? அப்போ அது சொர்க்கமாக இருந்தால் வெளியேற்றப்பட்டிருக்க மாட்டார்கள். அது சொர்க்கம் அல்ல, அல் ஜன்னா என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யணும், தோட்டம் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபும், அங்கே அவர்களுக்கு களைப்பு ஏற்படாது. அந்த தோட்டத்தில், அதாவது அந்த இடத்தில் அவர்களுக்கு எவ்வித களைப்பும் உண்டாகாது. வமாஹும் மின்ஹா பிமுஹ்ரஜீன், அதே போன்று அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். இப்போ சொர்க்கமாக இருந்திருந்தால்
அவர்கள் அங்கே வெளியேற்றப்படாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் வெளியேற்றப்பட்டுட்டாங்களே அப்படின்னா அது என்னதான், தோட்டம் தான், அது சொர்க்கம் இல்லை என்கிற வாதத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, வைக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு சில வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மறுமையில் இருக்கக்கூடிய நிலையான சொர்க்கம் தான் அது. நிலையான சொர்க்கம் என்பது தூய்மையான இடம், பாவங்களுக்கு அப்பாற்பட்ட இடம். இப்போ பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், பாவங்களுக்கு இடமளிக்காத ஒரு இடம் தான் சொர்க்கம். இப்லீஸ் அவங்க வந்து என்ன செஞ்சான், பொய் சொன்னான், பாவம் செய்வதற்கு அவன் தூண்டினான், பாவம் செய்வதற்கு அவன் தூண்டினான். இந்த தூண்டுதலுக்கு இரையான இவர்கள் இருவரும் என்ன செஞ்சாங்க, பாவமும் செஞ்சிட்டாங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அதன் காரணமாக அவர்கள் வெளியேற்றப்படவும் செஞ்சிட்டாங்க. அப்படின்னா இது வந்து என்னது, சொர்க்கம் அல்ல, இது ஒரு தோட்டம் தான். அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கும்போது ஒரு கோரிக்கையும் வச்சாங்க. என்ன வச்சாங்க அல்லாஹ்விடத்தில்? போன வகுப்பில் நம்ம சொல்லி காட்டோம் இல்லையா? அவர் என்ன கேட்டார் அல்லாஹ்விடத்தில்? ஷஜரத்துல் ஹுல்தி வ முல்கில்லா யப்லா, யா அல்லாஹ், எனக்கு நிலையில்லாத ஆட்சியையும் முடிவில்லாத ஒரு மரத்தையும் பற்றி எனக்கு சொல்லித்தான் அப்படின்னு செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்க சொல்லி இப்லீஸ் சொன்னால் அதன் அடிப்படையில் அவர் கேட்டார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஒரு பரிபூர்ணமான அறிவு படைத்தவர் இல்லையா? முழுமையான அறிவு பெற்றவர் தானே. எப்படி அறிவு பெற்றவர் அவர்? எல்லாம் முந்தைய வசனங்களாக நம்ம படித்த விஷயங்கள். இதற்கு முந்தைய வசனங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவு என்ன, யாரால் அவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வால் நேரடியாக அவருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஞானம் கொடுக்கப்பட்ட மனிதர் எப்படி இருப்பார்? முழுமையான அறிவு பெற்றவராகத்தான் இருப்பார் இல்லையா? அப்போ அப்படி உள்ள ஒருவர் இது போன்ற ஒரு கோரிக்கை வைப்பார் அல்லாஹ்விடத்தில், எனக்கு நிலையில்லாத ஆட்சியையும் அறிவில்லா ஒரு ஆட்சியையும் அதே போன்று நிலையான ஒரு மரத்தையும் எனக்கு சொல்லி எனக்கு காட்டுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு கோரிக்கை வைப்பாரா என்கிற வாதமும் வைக்கப்படுது. சரி, இப்போ இதற்கான பதில், இப்போ இதெல்லாம் என்னது, வடிகட்ட கொள்கையுடைய முத்தசிலாக்களும் கதிரியாக்களும் அதே முத்தசிலாக்குடைய கதிரியாக்குடைய வழி வந்தவர்களும் எடுத்துரைக்கக்கூடிய வாதங்கள். இதில் சுருக்கமாக முத்தசிலா கதிரியா இல்லை யாருன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இல்லைனா சில பேருக்கு தெரியாது, ஏற்கனவே வகுப்பிற்கு வந்தவர்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் அது உங்களுக்கு தெரியாது, அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். இது ஒரு விரிவான தலைப்பு தான், நிறைய பேச வேண்டியிருக்கிறதால நான் நினைக்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். முத்தசிலா என்று சொன்னால் வாசில் பின் அத்தா என்கிற நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, குரானையும் சுன்னாவையும், குரானும் சுன்னாவும் நம்முடைய மார்க்கத்தின் மூலாதாரம், இந்த மூலாதாரத்தை அணுகுகிற போது அவர்கள் நினைச்சவங்க தங்களுடைய அறிவை கொண்டு அணுகுவார்கள். குரானிலும் சுன்னாவிலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்னு கேட்டால், இவருடைய முத்தசிலாக்குடைய வாதத்தின் அடிப்படையில் தங்களுடைய அறிவை கொண்டு அதை விளங்கணும். எப்படி விளங்கணும்? தங்களுடைய அறிவை கொண்டு அதை விளங்க வேண்டும் என்கிற கருத்துடையவர்கள் தான் யார்? முத்தசிலாக்கள். இப்போ அறிவிற்கு அது ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஒருவேளை ஹதீஸில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி அல்லது குரானில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அவருடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அறிவு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. அது குரான் வசனமாக இருந்தால் அதற்கு மாற்று விளக்கம் சொல்லுவாங்க, ஹதீஸாக இருந்தால் அதை மறுத்துருவாங்க. ஹதீஸாக இருந்தால் அதை என்ன செஞ்சுருவாங்க? இது ஹதீஸே அல்ல என்று மறுத்துருவாங்க. இதுதான் அவனுடைய பாணி. இப்போ இந்த சிந்தனை உள்ளவங்க நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா? இதே கருத்தோட்டத்தை உடையவர்கள் இன்றைக்கு இதே வழிகட்ட சித்தாந்தத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு 2ஆம் நூற்றாண்டில், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு வழிகேடு. அந்த வழிகேடு அப்படின்றது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. கதிரியாக்கள் என்று சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால், விதியை மறுக்கக்கூடியவர்கள், விதி என்று ஒன்று இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடியவங்க தான் கதிரியாக்கள். சரிங்களா? அப்போ எந்த ஒரு செயலும் மனிதன் வந்து பாவம் செய்கிறது வந்து என்னது, அதெல்லாம் வந்து கதிரின் அடிப்படையில் கிடையாது என்று மறுக்கக்கூடியவங்க தான். அதனால் அவங்க என்ன செய்வாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்ததை மறுப்பாங்க. சொர்க்கம் என்பது அது வந்து தோட்டம் என்கிற நிலை கருத்து தான் என்று என்ன செய்வாங்க? அதையும் மறுத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த 2 வழிகட்ட கூட்டங்களும் இது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இப்போ இதற்கு நம்ம என்ன பதில், அதாவது நாம பதில் என்று சொன்னால் நாம் சொல்கிற பதில் இல்லை, இதற்கு சரியான கொள்கையுடையவர்கள் எந்த அறிஞர்கள் எல்லாம் இங்கே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் இஸ்குன் அந்த வ ஸௌஜுக ஃபில் ஜன்னா, நீயும் உன்னுடைய மனைவியும் சொர்க்கத்தில் இரு என்று அல்லாஹ் சொன்னானோ, ஜன்னாவில் இரு என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த ஜன்னத் சொர்க்கம்தான் என்று நம்ம சொல்வதற்கான ஆதாரம், அதற்கான பதில்கள் என்ன சொன்னால், முதலாவது
அரபு மொழியில் ஜன்னத் என்கிற சொல்லும் அல் ஜன்னா என்கிற சொல்லும் ரெண்டும் இரண்டு விதமான பொருளுடையது. ஒன்று அல் ஜன்னத் என்று சொன்னால் குறிப்பிட்டு சொல்வது, குறிப்பிட்ட ஒன்றை சொல்வதற்கு தான் அல் என்கிற சொல் பயன்படுத்தப்படும். இப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹுவே நான் உன்னிடத்தில் அல் ஜன்னத்தை வேண்டுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தோட்டம்னா அர்த்தம் வருமா? அப்போ சொர்க்கம் தானே அர்த்தம். அப்போ அதே வார்த்தையை தான் நல்லா என்ன செய்யறான் இந்த இடத்துல அல் ஜன்னா அப்படின்ற வார்த்தையை தான் நல்லா பயன்படுத்துகிறான். அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க? சொர்க்கத்தை தான் வேண்ட வேண்டும், சொர்க்கத்தான் கேட்டா, சொர்க்கத்தில் தான் அவங்க இருந்தாங்கன்றத நம்ம விளங்குறோம். சரிங்களா? அடுத்ததாக இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. ஒரு உரையாடல் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த உரையாடலில் என்ன செய்வாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் தான் எங்களுடைய வாப்பாவா, ஆதி பிதாவா, உங்களை தான் அல்லாஹ் கையால் நேரடியாக படைச்சானா, உங்களை தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்க வச்சானா, இப்படியெல்லாம் கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்க? உங்கள் செயலின் காரணமாக தான் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்கே வந்துட்டோம்? பூமிக்கு வந்துட்டோம். சரிங்களா? அப்படின்னு அவர் என்ன செய்வார் சொல்லும்போது, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், என்னுடைய விதி எழுதிட்டான், அந்த விதியில் உள்ளது, அது என்னால் மாற்ற முடியாது, அதனால தான் அது நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? சொர்க்கத்தில் இருந்து நீங்கள் செஞ்ச செயல் காரணமாக தானே எல்லாம் வெளியே வந்தோம், இல்லைன்னா அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க முடியாது. காரணம் அல்லாஹ்வுடைய கல்லா என்பது என்னது, அல்லாஹ்வுடைய விதி என்பது என்னது, மனிதன் பூமியில் வாழணும், வாழ்ந்து விட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே படைச்சு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திலே நடமாட வைத்திருக்கிறான். சரிங்களா? அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொல்லும்போது, ஒருவேளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது ஒரு தோட்டத்தில் இருந்தால் இப்படி ஒரு கருத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தோட்டத்திலேருந்து இங்கே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரா அவங்க? அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சரிங்களா? அப்படியே இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லணும்? நான் சொர்க்கத்திலேருந்து தான் வெளியே வரலப்பா, நான் என்ன செஞ்சேன், பூமியில் ஒரு தோட்டத்திலேருந்து தான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். சரிங்களா? அப்போ அது மாதிரி ஒரு உரையாடல் அங்கே நடக்கவில்லை என்பதனால் நம்ம என்ன செய்கிறோம், இது சொர்க்கத்தில் இருக்கிற சொர்க்கம்தான் என்பதை நம்ம விளங்குறோம். சரிங்களா? அடுத்ததாக அவங்க எடுத்து வைத்த வசனங்கள், இப்போ நம்ம ஒரு சில வசனங்கள் சொல்லி காட்டணும் இல்லையா? இதெல்லாம் சொர்க்கம் அல்ல, அது பூமியில் ஒரு தோட்டம் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள். ஆனால் அந்த ஆதாரங்கள் என்னது? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சொல்வதற்காண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆதாரங்கள். அது எப்போ? ஏற்கனவே நடந்ததா, இனிமேல் நடக்க இருக்கிறதா? சொர்க்கத்தில் நம்ம நினைச்ச மாட்டோம், லா யஸ்மஊன ஃபீஹா லக்வம் வலா தஸ்லீமா, அவர்கள் அங்கே வீணானவற்றை செவிமடுக்க மாட்டார்கள், பாவமான விஷயத்தை செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னது இனிமேலா அல்லது ஏற்கனவேயா? இனிமேல் தானே. சொர்க்கத்துக்கு மனிதர் சென்றதற்கு பிறகு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவருடைய அமலுக்காக எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பிறகு சொர்க்கத்தில் அவங்களுடைய நிலை என்ன? நிலையான இன்பம். அங்கே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாவத்தை அறிய மாட்டார்கள், பொய்யை அறிய மாட்டார்கள், எந்த விதமான மோசடி அவர்கள் அறிய மாட்டார்கள். அங்கே என்ன செய்வாங்க? ஏன்னா இதையெல்லாம் விட்டொழித்து வாழ்ந்ததற்கான பரிசாகத்தை நல்லா சொர்க்கத்துக்கு தர இருக்கிறான். சொர்க்கம் என்பது எதற்காண்டி? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு அஞ்சி, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு, அவன் வகுத்து தந்திருக்கிற அந்த வரையறையை பின்பற்றி கொண்டு வாழ்ந்ததற்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அப்போ அந்த வெகுமதி கிடைத்ததற்கு பிறகு அவன் என்ன செய்வாங்க? இதெல்லாம் செய்ய மாட்டானே. ஏன்னா அதுலேருந்தெல்லாம் அவன் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டதுனால தான் சொர்க்கம். அப்போ அப்படி இருக்கும்போது இனிமேல் வரக்கூடிய ஒன்றை என்ன செய்கிறாங்க? அவங்க முன்னாடி நடந்தது போன்ற அந்த வசனங்களை திரிக்கிறாங்க. சரிங்களா? அது அந்த வசனங்கள் எல்லாம் அவர்கள் தவறான இடங்களில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம். சரிங்களா? அடுத்தது சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க? சொர்க்கத்தில் இப்லீஸ் வருவானா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்றது அவங்களுடைய வாதம். அதற்கான பதில் என்ன? சொர்க்கத்திற்குள் மலாய்க்கா சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றார்களா? நபி ஸல்லல்லாஹு சொர்க்கத்தை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க இல்லையா? சொர்க்கத்தில் என்னெல்லாம் இன்பங்கள் இருக்குன்றதெல்லாம் நினைச்சாங்க. சொர்க்கத்தை பார்த்து தானே சொன்னாங்க. அதை எப்போ? மேரேஜ் பயணத்தின் போது போனாங்க, வந்துட்டாங்க. அங்கே இருந்தாங்களான்னா இருக்கலை. அது எப்போதான்? நிலையான தங்குதல் என்பது அது மரணத்திற்கு பிறகுதான், மறுமைக்கு பின்னர் தான் என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்கு முன்னதாக செல்லுதல் வருதல் என்பது சாத்தியம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நினைச்சிருக்கிறான் இப்லீஸ்
அங்கே வழிகெடுப்பதற்காக அதில் கூட அவன் முழுமையாக உள்ளே சென்றான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. என்றாலும் கூட இந்த வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை அவன் செஞ்சான் என்பதனால அது மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அல்ல என்று வாதிடுவதற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை என்பதை நம்ம நினைச்சணும் புரியணும். அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களான்னு கேட்டாங்க இல்லையா, அப்படி ஒரு வாதத்தை வச்சாங்க. என்ன வாதம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவாளி, அப்படிதானே, முழுமையான அறிவு பெற்றவர், சாதாரண அறிவாளி அல்ல. அப்படி இருக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கை முன்னிறுத்தி அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டிருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது வந்து சாத்தியமற்றது என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை விட சாத்தியமற்றது தான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம். என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க. எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருந்தாங்க? தோட்டத்தில் இருந்தாங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தோட்டம் என்னன்னைக்கு அழியாமல் இருக்கும், அந்த தோட்டம் நிரந்தரமானது அப்படி நம்புவாரா? நம்பிட்டு அதை கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்போ எங்கே இருக்க போய் தான் அவர் அதை கேட்டார்? சொர்க்கத்தில் இருக்க போய் தான் அது கேட்டார். சரிங்களா? தோட்டத்தில் இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த தோட்டம் என்றைக்கும் இருக்கும், இது அழியாதது, ஆனால் இந்த அழியாத தோட்டத்தில் என்ன இருக்க வைன்னு என்ன செய்ய மாட்டாங்க, அவர் கோரிக்கை வைக்க மாட்டார். அதுதான் அவருடைய அறிவிற்கு பொருத்தமில்லாத ஒரு வேண்டுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை அவங்க என்ன சில வேண்டவும் இல்லை. சரி, இதெல்லாம் போக இப்போ இவ்வளோலாம் நம்ம என்ன செஞ்சோம், அவங்க வச்ச வாதங்களுக்கு நம்ம மறுப்பு வாதங்களை சொல்கிறோம். சரிங்களா? இதை தாண்டி அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தங்க வைத்த போது இன்னக லா தல்மா ஃபிஹா வலா தல்ஹா, நீ அங்கே வந்து செய்ய மாட்டாய், தாகிக்கவும் மாட்டாய், அதே மாதிரி பசித்திருக்கவும் மாட்டாய், வலா தஜூஅ ஃபிஹா வலா தஆரா, பசியாகவும் இருக்க மாட்டாய், ஆடை இல்லாதவனாகவும் இருக்க மாட்டாய், நிர்வாணியாகவும் இருக்க மாட்டாய் என்று அல்லாஹ் இருக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறான். எப்போ? அவங்கள ரெண்டு பேரும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் தங்க வைத்த போது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஏதாவது தோட்டத்தில் இது நிலைமை இருக்குமா? பசி இல்லை, தாகம் இல்லை என்று இன்றைக்கு செய்கிறது, பசியோ நிர்வாணமாகவோ தாகமோ வெயிலோ எதுவுமே இல்லாமல் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இப்படி ஒரு நிலை பூமியில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு இருக்கா? இருக்கா? இல்லை. அப்போ இது எதை தான் குறிக்கிறது? சொர்க்கத்தில் உள்ள தோட்டத்தை தான் குறிக்குது. அடுத்ததாக இன்னொரு இதை விட வலுவான ஒரு ஆதாரம், இது ஒரு ஆதாரம். இந்த ஆதாரம் வந்து சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துடைய 118 119 வசனங்கள். சரிங்களா? இதை விட வலுவான ஒரு ஆதாரம் என்ன சொன்னால், அடுத்தது அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த செய்தி அவங்களுக்கு சொன்னதற்கு பிறகு, அதாவது நீங்கள் சொர்க்கத்தில் இருங்க, அங்கே நீங்கள் விரும்பியவாறு புசித்து சுகம் அனுபவித்து கொண்டு வாழுங்கள், ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி இதுக்கு மட்டும் நெருங்காதீங்க, அதன் பக்கம் நெருங்கினீங்கன்னா நீங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீங்கன்னு சொன்னான். அந்த இடத்துல ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, அவர்கள் இருவரையும் அவர்கள் இருந்தவற்றிலிருந்து அவன் வழி தவறச் செய்தான். ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்களை இருவரையும் வெளியேற்றினான். யார் வெளியேற்றினா? ஷைத்தான். ஷைத்தான் வெளியேற்றணும்னு சொன்னால் ஷைத்தான் அதற்கு காரணமாக இருந்தான், அவர்கள் வெளியேறுவதற்கு ஷைத்தான் காரணமாக இருந்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அடுத்தது அல்லாஹ் என்ன சொன்னா, வகுல்ன ஹபிது பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன், நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். எங்கேருந்து இறங்கி விடுங்க? சொர்க்கத்திலேருந்து இறங்கி விடணுமா, தோட்டத்திலேருந்து வெளியே போகணுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? சொர்க்கத்திலிருந்து வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், உங்களுக்கு பூமியில் தங்கும் இடம் இருக்கிறது. அந்த தோட்டம் பூமியில் இருக்குன்னு சொன்னால் இப்படி அல்லாஹ் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கா? தோட்டம் பூமியில் இருக்குது, பூமியில் இருக்கிற தோட்டத்திலேருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பூமிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவானா? இங்கேருந்து இறங்கி விடுங்கன்னு சொல்லுவானா? அப்படி சொல்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே இல்லை. அப்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நேரடியாகவே அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கேருந்து பூமிக்கு இறங்கி விடுங்க, பூமியில் உங்களுக்கு என்னது சிறிது காலம் தங்குமிடம் இருக்கிறது. அப்போது இந்த அல்லாஹ்வுடைய கூற்று நேரடியாக அடுத்த வசனம், அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி கொண்டு இருக்கிறோமோ அதற்கு பிந்திய வசனத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? இதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து இறங்கி போங்க, இறங்கி போனால் உங்களுக்கு என்ன இருக்குது? பூமியில் தங்குமிடம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் என்ன செய்வீங்க? பூமியில் நீங்கள் உல்லாசமாக சந்தோஷமாக வாழலாம் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்கிறான். அப்போ அது வந்து பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருந்ததுன்னா பூமியில் இருக்கிற தோட்டத்திலேருந்து பூமிக்கு இறங்கி போங்கன்னு சொல்லுவானா? அப்போ அது எங்கே இருக்கிற தோட்டம்?
சொர்க்கம் என்பதுதான் அந்த வசனத்தில் அல்லாஹ் அல் ஜன்னா என்று பயன்படுத்துகிறானே தவிர பூமியில் இருக்கக்கூடிய தோட்டத்தை அல்ல என்பதுதான் இதற்கான விளக்கம். இந்த விளக்கங்களை இணைச்சலாம் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய தஃப்சீரில் இதற்கான விளக்கமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யாமல் இப்லீஸ் பெருமை அடித்தான். அப்போ அதனால் அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். பூமிக்கு இறக்கப்படுவதற்கு முன்பாக தான் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள் என்று கூறுவதற்கு இவ்வசனம் தெளிவான ஆதாரமாகும். அதாவது பூமியில் இல்லை, அவங்க வந்து செஞ்சாங்க சொர்க்கத்தில் தான் குடியமர்த்தப்பட்டாங்க, அதுவும் பூமிக்கு வருவதற்கு முன்பாகத்தான் நடந்தது என்பதற்கு இந்த வசனம் என்னது சான்றா இருக்குது என்று என்ன செய்கிறாங்க இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அடுத்ததா அல்லாஹ் என்ன சொல்றா, வலா தக்ரப ஹாதி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீங்க. இப்போ இந்த மரம் எது என்பது தொடர்பாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முஃபஸ்ஸிர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கருத்துக்கள் எதுவுமே ஆதாரபூர்வமானதில்லை. ஏனென்றால் குர்ஆனிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ அல்லது நேரடியாக சஹாபாக்குடைய விளக்கமாகவோ என்ன சில அது இன்ன மரம்தான் என்று ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை. அது இல்லாதனால என்ன செய்கிறாங்க, பலரும் பல மரத்தை சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பிள் அப்படின்றது கிறிஸ்தவ கதைகளை வரக்கூடியது. சரிங்களா? ஆப்பிள் என்றும் அது வேறு வேறு மரங்கள் என்றும் என்ன செய்யப்பட்டிருக்கு, விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எதற்குமே என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தின் மரங்களில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை அதன் பக்கம் நெருங்காதீங்க, அது சாப்பிடாதீங்கன்னு தடை செஞ்சான். அது எந்த மரம் என்பதை பற்றிய அறிவு நம்மிடம் இல்லை. இது என்ன மரம் நமக்கு தெரியாது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஏனெனில் அது அல்லாஹ் குர்ஆனிலோ ஆதாரபூர்வமான ஹதீஸ்களோ அதை பற்றி எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் வழங்கலை, எனவே நமக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, அதை அறிந்து கொள்வதனால் அதை அறிந்தவருக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. ஒருத்தருக்கு அறியாமல் போயிடுச்சு, அதனால் அவருக்கு எந்த தீங்கு ஏற்பட போவதில்லை. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யல அதை நமக்கு சொல்லித்தரவில்லை என்று இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம் சாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, சொர்க்கத்தின் மரங்களில் ஒரு வகை மரம், அது குறித்து அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு தெரியாது என்ன மரம்னு. அந்த மரத்தை விட்டு இருவரும் தடுக்கப்பட்டது சோதனையாக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியாத நுட்பம் அதில் இருக்கலாம். எதற்காக வேண்டி அல்லாஹ் தடுத்தா, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அந்த கேள்விக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, பதில் கிடையாது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். அல்லாஹ் வந்து அதில் ஒரு ஹிக்மத் அல்லாஹ் நாடி இருக்கலாம், அல்லது அதை ஒரு சோதனையை அல்லாஹ் ஆக்கி அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த மரத்தை வந்து நெருங்க விடாமல் தடுத்திருக்கலாம். இதில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. இந்த வசனங்களுக்கான விளக்கம் சொல்லுகிற போது முஃபஸ்ஸிர்கள் கடந்து செல்கிறார்கள். அதுதான் அதற்கான சரியான விளக்கம். அப்போ அது என்ன மரன்றதை பற்றியான அறிவு நமக்கு இல்லை, நாம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யவும் தேவையில்லை. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செய்வீங்க, அநியாயக்காரர்கள் அறிவீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த மரம் தடுக்கப்பட்டிருக்கு, விலக்கப்பட்ட ஒரு மரத்தை அவங்க நெருங்கினாங்கன்னு சொன்னால் அது அநியாயம்தான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த எச்சரிக்கையை வந்து கொடுக்குறான். இப்போ இந்த எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த மரத்திலிருந்து உண்பதற்கு அவர்களை என்ன செஞ்சான், இப்லீஸ் தூண்டினான். அந்த தூண்டுதலின் காரணமாக அவர்கள் அதிலிருந்து உண்டு விட்டார்கள். சரிங்களா? அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து தடை, நெருங்காதீங்க என்று சொல்லக்கூடிய அந்த தடை என்பது ஹராம். இந்த மரம் மட்டும் செய்யக்கூடாது, உண்பதற்கு ஹராமாக்கப்பட்டது. அப்போ பூமியில் அப்படி ஒரு மரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பூமியில் வந்து நமக்கு என்ன செய்யலாம், எல்லா மரங்களும், அதாவது உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டல ஆகுமான எல்லா மரங்களும் நமக்கு என்னது சாப்பிடலாம். அதுக்காக வேண்டிய விஷச்செடி சாப்பிடலாமா அப்படின்னா அது ஆகுமானதில்லை, அது நமக்கு வந்து கெடுதி தரக்கூடியது, அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். சரிங்களா? அப்போ இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சாஜி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த தடை என்பது ஹராமை தெரிவிக்கக்கூடியதாகும். எனவே தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அதை நெருங்கினீங்கன்னா நீ அநியாயக்காரர்கள் ஆகிவிடுன்னு சொல்கிறான். இப்போ அநியாயம் என்பது அங்கே இணைத்து சொல்லப்பட்டதன் காரணமாக அது வந்து என்னது ஹராமாக்கப்பட்ட ஒரு மரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இமாம் இப்னு அத்தியார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனம், அதாவது ஒரு மனிதர் வந்து எது வந்து தனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கும், ஹராமாக்கப்பட்ட ஒன்றை செய்யக்கூடாது என்பதை தாண்டி அதற்கு பக்கத்தில் கூட அவங்க நெருங்கக்கூடாது. ஹராமானதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், செய்ய போகிறது என்பதை தவிர்த்து கொள்வதை விட அதற்கு பக்கத்தில் நெருங்காமல் இருக்கணும். அதற்கு என்ன செய்வாங்க, ஷரியாவுடைய மொழியில் வந்து சத்து தரியா என்று சொல்லுவாங்க. சத்து தரியா, அதாவது
காரண காரியங்களுடைய வாசலை அடைப்பது. அல்லாஹ் அந்த மரத்துலேருந்து நீங்கள் பழத்தை பறித்து சாப்பிடாதே என்று அல்லாஹ் சொல்லலை. என்ன சொன்னால் அந்த மரத்தின் பக்கமே நெருங்காதேன்னு சொல்லிட்டான். அப்போ இதில் என்ன இருக்குது நமக்கு செய்தி? ஒரு ஹராம் அல்லாஹ், ஒரு தடை அல்லாஹ் விதிக்கிறான்னு சொன்னால் அந்த தடையை நெருங்குவதற்குரிய எல்லா காரண காரியங்களுடைய வாசலை அல்லாஹ் அடைக்கிறான். அதையே தவிர்த்து கொள்ளணும். சரிங்களா? அப்போ நம்ம எதெல்லாம் நமக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஹராமுடைய அருகில் கூட செல்லாமல் இருக்கணும். ஹராமை செய்யக்கூடாது என்று இல்லை, ஹராமுடைய வாசலுக்கு கூட என்ன செய்யறது போகாமல் ஒரு இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்பதாக என்ன செய்கிறாங்க இமாம் காதி அபு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக என்ன செய்கிறாங்க இமாம் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃசீர் நூலிலே இதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இமாம் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, குறிப்பிட்ட மரத்தை விட்டு ஆதம் அவர்கள் தடுக்கப்பட்டது ஆதம் அவர்கள் சொர்க்கத்தில் என்ன செய்யறது நிலையாக தங்க வைக்கப்படவில்லை என்பதற்கான சான்றாக இருக்கு. ஏன் நிலையாக தங்க வைக்கப்பட்டால் என்ன இருக்காது? அவங்களுக்குங்க தடை இருக்காது. சொர்க்கத்தில் ஏதாவது தடை இருக்கா? இப்போ நம்ம உலகத்துடைய வாழ்க்கையில் நமக்கு தடை இருக்குது. நம்ம மது அருந்தக்கூடாது, அதே போன்று நமக்கு ஹராமாக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. ஒரு திருமண உறவாக இருந்தால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இது போன்ற வரம்புகள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கே? சொர்க்கத்தில் இல்லையா? சொர்க்கத்தில் நமக்கு மது என்ன செய்யப்படும்? ஹலால் அனுமதிக்கப்படும். அதில் அங்கே தடை என்பது நீக்கப்படுறது இல்லையா? அப்போ அந்த அப்படி தான் சொர்க்கம் இருக்கும். சொர்க்கத்தில் தடைகள் இல்லாமல் எல்லாமே என்ன செய்யப்படும்? நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக மாறும். அப்படி இருக்கும்போது இங்கே அல்லாஹ் அடிச்சுறான், குறிப்பிட்ட ஒரு மரத்தை சொல்லி இது தடை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் தான் தங்க வைக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தில் அவங்க எந்த அடிப்படையில் தங்க வைக்கப்படலை? நிரந்தரமாக இருப்பதற்காக தங்க வைக்கப்படலை. ஏன்னா அல்லாஹ் அவர்களை படைச்சதே எதுக்காண்டி? பூமியில் வாழ்றதுக்கு தான் படைத்தான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது அல்லாஹ் என்ன சொன்னால், நான் பூமியில் ஒரு ஹலீஃபாவை உருவாக்கப் போகிறேன். ஹலீஃபா என்றால் அர்த்தம்? கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுபடியும் அதே கருத்தை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கலீஃபா என்றால் என்ன? தலைமுறையாக தோன்றக்கூடியவர்கள். கலீஃபா என்றால் யாரு? அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் அந்த பதிவை பாருங்கள். வகுப்பில் நம்ம அதை மறந்துட்டு போகிறதுக்காக படிக்கிறோம். கலீஃபா என்றால் என்ன அர்த்தம்? தலைமுறையாக உருவாகக்கூடிய ஒரு சந்ததி. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அவருடைய சந்ததிகள் தொடர்ந்து வர இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எடுக்கிறான், பூமியிலே படைக்க போகிறான். இப்போ படைக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? பூமியில் ஒரு சந்ததியை உருவாக்குறான், ஒரு வழித்தோன்றலை உருவாக்குறான். அப்போ அந்த வழித்தோன்றர்கள் எங்கே இருக்க வேண்டியவங்க? பூமியில் இருக்க வேண்டியவங்க தான். பூமியிலே நிலையாக இருக்க வேண்டியவங்களா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், "ஹுவல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா." உங்களில் யார் அழகான செயல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக தான் அவன் நினைச்சிருக்கிறான், உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். இப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்வு மரணம் என்கிற இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. அப்போ சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டாலும் அந்த படைப்பு அங்கிருந்து நிறைவேறியது. ஆனால் அவர்கள் எங்கே தான் வாழணும்? பூமியில் தான் வாழணும். இப்போ அதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு தடை ஏற்படுத்தணும். பூமியில் தான் வாழணும். இப்போ படைச்ச இடத்துலேருந்து இவர் என்ன செய்யணும்? கொஞ்சம் காலத்தில் வெளியேறுவார். அது அல்லாஹ்வுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு. அது வெளியேறதுக்கு என்ன காரணம்? இந்த சோதனையாக இருக்கலாம், அல்லது இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது மாதிரி அதில் வேறு ஏதாவது நுட்பமும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த மரத்துக்கிட்ட போகாத அப்படின்னு அல்லாஹ் தடுக்கிறான். ஆனால் அவர் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கியதன் காரணமாக தான் என்ன செஞ்சாங்க? பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அது அதற்கான காரணம் அமைந்த விஷயம். அப்போ இந்த வசனத்தை என்ன சொல்கிறாங்க? எடுத்து சொல்லி அவர் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருந்தாலும் கூட நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படலை. அதனால தான் அங்கே தடை கொடுக்கப்பட்டிருக்கு. தடை இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யறது? அங்கே இருந்திருப்பார். அப்போ தடையை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். உலகத்தில் அதற்கு தடை இருக்கிறது. மறுமையில் தான் என்ன செய்யப்படும்? அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அங்கே எல்லாமே நமக்கு ஆகுமானது ஆக்கப்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். சொர்க்கத்தில் இதற்கான இடமில்லை என்று இந்த வசனத்தையும் அவர்கள் நினைச்சாங்க, மேற்கோள் காட்டுகிறாங்க. காட்டிட்டு என்ன சொல்கிறாங்க? அது நிலையான அந்த சொர்க்கம் அல்ல என்கிற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார். இன்னொரு வசனத்தை அவங்க சொல்கிறாங்க, லா யஸ்மஊன ஃபீஹா லகுவம் வலா தஸீமா. அங்கே அவர்கள்
பொய்யை பாவத்தை அவர்கள் செவியுற மாட்டார்கள், வீணான விஷயங்களும் அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, அங்கே சொல்லப்படுவதெல்லாம் என்ன? சாந்தி சாந்தி என்கிற சொல்தான் அங்கே பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் சொர்க்கம், நம்ம சொர்க்கத்தில் நம்ம என்ன செய்ய இருக்கிறோம்? நுழைய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம், இந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறோம். இப்போ சொர்க்கத்திற்கு நம்ம சென்றதற்கு பிறகு, சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டோம், போனதற்கு பிறகு அங்கேருந்து வெளியே வருவோமா? நம்ம வெளியே வருவதற்கு ஆசைப்படுவோமா அல்லது நம்ம தான் அங்கிருந்து வெளியேற்றப்படுவோமா? பதில காணும் இல்லை. ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன, அங்கே என்னது? நிரந்தர வாழ்க்கை. கரெக்ட், மாஷா அல்லாஹ். சொர்க்கத்திற்கு சென்றால் சொர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நிலையானது, நிரந்தரமானது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நினைச்சான், சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிற போதும் சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? அங்கேருந்து அவங்க நினைச்ச மாட்டாங்க, வெளியேற மாட்டாங்க, அதில் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. ஹாலிதீன ஃபியா, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா? அப்போ அது சொர்க்கமாக இருந்தால் வெளியேற்றப்பட்டிருக்க மாட்டார்கள். அது சொர்க்கம் அல்ல, அல் ஜன்னா என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யணும்? தோட்டம் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபும், அங்கே அவர்களுக்கு களைப்பு ஏற்படாது. அந்த தோட்டத்தில், அதாவது அந்த இடத்தில் அவர்களுக்கு எவ்வித களைப்பும் உண்டாகாது. வமாஹும் மின்ஹா பிமுஹ்ரஜீன், அதே போன்று அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். இப்போ சொர்க்கமாக இருந்திருந்தால் அவர்கள் அங்கே வெளியேற்றப்படாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் வெளியேற்றப்பட்டுட்டாங்களே அப்படின்னா அது என்னதான்? தோட்டம் தான், அது சொர்க்கம் அல்ல என்கிற வாதத்தை அவர்கள் நினைச்சாங்க வைக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு சில வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மறுமையில் இருக்கக்கூடிய நிலையான சொர்க்கம் தான் அது. நிலையான சொர்க்கம் என்பது தூய்மையான இடம், பாவங்களுக்கு அப்பாற்பட்ட இடம். இப்போ பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், பாவங்களுக்கு இடமளிக்காத ஒரு இடம் தான் சொர்க்கம். இப்லீஸ் அவங்க வந்து என்ன செஞ்சான்? பொய் சொன்னான், பாவம் செய்வதற்கு அவன் தூண்டினான், பாவம் செய்வதற்கு அவன் தூண்டினான். இந்த தூண்டுதலுக்கு இரையான இவர்கள் இருவரும் என்ன செஞ்சாங்க? பாவமும் செஞ்சிட்டாங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அதன் காரணமாக அவர்கள் வெளியேற்றப்படவும் செஞ்சிட்டாங்க. அப்படின்னா இது வந்து என்னது? சொர்க்கம் அல்ல, இது ஒரு தோட்டம் தான். அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கும்போது ஒரு கோரிக்கையும் வச்சாங்க. என்ன வச்சாங்க? அல்லாஹ் இடத்துல போன வகுப்பில் நம்ம சொல்லி காட்டோம் இல்லையா? அவர் என்ன கேட்டார் அல்லாஹ் இடத்துல? ஷஜரத்துல் ஹுல்தி வ முல்கில்லா யப்லா, யா அல்லாஹ், எனக்கு நிலையில்லாத ஆட்சியையும் முடிவில்லாத ஒரு மரத்தையும் பற்றி எனக்கு சொல்லித்தான் அப்படின்னு செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்க சொல்லி இப்லீஸ் சொன்னால் அதன் அடிப்படையில் அவர் கேட்டார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஒரு பரிபூர்ணமான அறிவு படைத்தவர் இல்லையா? முழுமையான அறிவு பெற்றவர் தானே. எப்படி அறிவு பெற்றவர் அவர்? எல்லாம் முந்தைய வசனங்களாக நம்ம படித்த விஷயங்கள். இதற்கு முந்தைய வசனங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவு என்ன? யாரால் அவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வால் நேரடியாக அவருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஞானம் கொடுக்கப்பட்ட மனிதர் எப்படி இருப்பார்? முழுமையான அறிவு பெற்றவராகத்தான் இருப்பார் இல்லையா? அப்போ அப்படி உள்ள ஒருவர் இது போன்ற ஒரு கோரிக்கை வைப்பார் அல்லாஹ்விடத்தில், எனக்கு நிலையில்லாத ஆட்சியையும் அறிவில்லா ஒரு ஆட்சியையும் அதே போன்று நிலையான ஒரு மரத்தையும் எனக்கு சொல்லி எனக்கு காட்டுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு கோரிக்கை வைப்பாரா என்கிற வாதமும் வைக்கப்படுது. சரி, இப்போ இதற்கான பதில், இப்போ இதெல்லாம் என்னது? வடிகட்ட கொள்கையுடைய முத்தஸிலாக்களும் கதிரியாக்களும் அதே முத்தஸிலாக்குடைய கதிரியாக்குடைய வழி வந்தவர்களும் எடுத்துரைக்கக்கூடிய வாதங்கள். இதில் சுருக்கமாக முத்தஸிலா கதிரியா என்ன யாருன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இல்லைனா சில பேருக்கு தெரியாது, ஏற்கனவே வகுப்பிற்கு வந்தவர்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் அது உங்களுக்கு தெரியாது. அதனால சுருக்கமாக சொல்லிடுறேன். இது ஒரு விரிவான தலைப்பு தான், நிறைய பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன். முத்தஸிலா என்று சொன்னால் வாசில் பின் அத்தா என்கிற நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, குரானையும் சுன்னாவையும், குரானும் சுன்னாவும் நம்முடைய மார்க்கத்தின் மூலாதாரம், இந்த மூலாதாரத்தை அணுகுகிற போது அவர்கள் நினைச்சவங்க தங்களுடைய அறிவை கொண்டு அணுகுவார்கள். குரானிலும் சுன்னாவிலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்னு கேட்டால், இவருடைய முத்தஸிலாக்குடைய வாதத்தின் அடிப்படையில் தங்களுடைய அறிவை கொண்டு அதை விளங்கணும். எப்படி விளங்கணும்? தங்களுடைய அறிவை கொண்டு அதை விளங்க வேண்டும் என்கிற கருத்துடையவர்கள் தான் யார்? முத்தஸிலாக்கள்.
இப்போ அறிவிற்கு அது ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஒருவேளை ஹதீஸில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி அல்லது குரானில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அவருடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அறிவு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. அது குரான் வசனமாக இருந்தால் அதற்கு மாற்று விளக்கம் சொல்லுவாங்க, ஹதீஸாக இருந்தால் அதை மறுத்துருவாங்க. ஹதீஸாக இருந்தால் அதை என்ன செஞ்சுருவாங்க? இது ஹதீஸே அல்ல என்று மறுத்துருவாங்க. இதுதான் அவனுடைய பாணி. இப்போ இந்த சிந்தனை உள்ளவங்க நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா? இதே கருத்தோட்டத்தை உடையவர்கள் இன்றைக்கு இதே வழிகட்ட சித்தாந்தத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு 2ஆம் நூற்றாண்டில், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு வழிகேடு. அந்த வழிகேடு அப்படின்றது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. கதிரியாக்கள் என்று சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால், விதியை மறுக்கக்கூடியவர்கள். விதி என்று ஒன்று இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடியவங்க தான் கதிரியாக்கள். சரிங்களா? அப்போ எந்த ஒரு செயலும் மனிதன் பாவம் செய்கிறது என்னது, அதெல்லாம் கதிரின் அடிப்படையில் கிடையாது என்று மறுக்கக்கூடியவங்க தான். அதனால் அவங்க என்ன செய்வாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தது மறுப்பாங்க. சொர்க்கம் என்பது அது தோட்டம் என்கிற நிலை கருத்து தான் என்று என்ன செய்வாங்க? அதையும் மறுத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த 2 வழிகட்ட கூட்டங்களும் இது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இப்போ இதற்கு நம்ம என்ன பதில், அதாவது நாம பதில் என்று சொன்னால் நாம் சொல்கிற பதில் இல்லை, இதற்கு சரியான கொள்கையுடையவர்கள் எந்த அறிஞர்கள் எல்லாம் இங்கே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் இஸ்குன் அந்த வஸௌஜுக ஃபில் ஜன்னா, நீயும் உன்னுடைய மனைவியும் சொர்க்கத்தில் இரு என்று அல்லாஹ் சொன்னானோ, ஜன்னாவில் இரு என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த ஜன்னத் சொர்க்கம்தான் என்று நம்ம சொல்வதற்கான ஆதாரம், அதற்கான பதில்கள் என்ன சொன்னால், முதலாவது அரபு மொழியில் ஜன்னத் என்கிற சொல்லும் அல் ஜன்னா என்கிற சொல்லும் ரெண்டும் 2 விதமான பொருளுடையது. ஒன்று அல் ஜன்னத் என்று சொன்னால் குறிப்பிட்டு சொல்வது, குறிப்பிட்ட ஒன்றை சொல்வதற்கு தான் அல் என்கிற சொல் பயன்படுத்தப்படும். இப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹுவே நான் உன்னிடத்தில் அல் ஜன்னத்தை வேண்டுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தோட்டம்னு அர்த்தம் வருமா? அப்போ சொர்க்கம் தானே அர்த்தம். அப்போ அதே வார்த்தையை தான் நல்லா என்ன செய்யறான் இந்த இடத்துல அல் ஜன்னா அப்படின்ற வார்த்தையை தான் நல்லா பயன்படுத்துகிறான். அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க? சொர்க்கத்தை தான் வேண்ட வேண்டும், சொர்க்கத்தான் கேட்டால் சொர்க்கத்தில் தான் அவங்க இருந்தாங்கன்றத நம்ம விளங்குறோம். சரிங்களா? அடுத்ததாக இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. ஒரு உரையாடல் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த உரையாடலில் என்ன செய்வாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் தான் எங்களுடைய வாப்பாவா, ஆதி பிதாவா, உங்களை தான் அல்லாஹ் கையால் நேரடியாக படைச்சானா, உங்களை தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்க வச்சானா, இப்படியெல்லாம் கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்க? உங்கள் செயலின் காரணமாக தான் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? எங்கே வந்துட்டோம்? பூமிக்கு வந்துட்டோம். சரிங்களா? அப்படின்னு அவர் என்ன செய்வார் சொல்லும்போது, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? என்னுடைய விதி எழுதிட்டான், அந்த விதியில் உள்ளது, அது என்னால் மாற்ற முடியாது, அதனால தான் அது நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? சொர்க்கத்தில் இருந்து நீங்கள் செஞ்ச செயல் காரணமாக தானே எல்லாம் வெளியே வந்தோம், இல்லைன்னா அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க முடியாது. காரணம் அல்லாஹ்வுடைய கல்லா என்பது என்னது, அல்லாஹ்வுடைய விதி என்பது என்னது, மனிதன் பூமியில் வாழணும், வாழ்ந்து விட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே படைச்சு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திலே நடமாட வைத்திருக்கிறான். சரிங்களா? அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொல்லும்போது, ஒருவேளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது ஒரு தோட்டத்தில் இருந்தால் இப்படி ஒரு கருத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தோட்டத்திலேருந்து இங்கே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரா அவர்? அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சரிங்களா? அப்படியே இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லணும்? நான் சொர்க்கத்துலேருந்து தான் வெளியே வரலப்பா, நான் என்ன செஞ்சேன்? பூமியில் ஒரு தோட்டத்திலேருந்து தான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். சரிங்களா? அப்போ அது மாதிரி ஒரு உரையாடல் அங்கே நடக்கவில்லை என்பதனால் நம்ம என்ன செய்கிறோம்? இது சொர்க்கத்தில் இருக்கிற சொர்க்கம்தான் என்பதை நம்ம விளங்குறோம். சரிங்களா? அடுத்ததாக அவங்க எடுத்து வைத்த வசனங்கள், இப்போ நம்ம ஒரு சில வசனங்கள் சொல்லி காட்டணும் இல்லையா? இதெல்லாம் சொர்க்கம் அல்ல, அது பூமியில் ஒரு தோட்டம் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள். ஆனால் அந்த ஆதாரங்கள் என்னது? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சொல்வதற்காண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆதாரங்கள். அது எப்போ? ஏற்கனவே நடந்ததா, இனிமேல் நடக்க இருக்கிறதா? சொர்க்கத்தில் நம்ம நினைச்ச மாட்டோம், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவம் வலா தஸ்லீமா, அவர்கள் அங்கே வீணானவற்றை செவிமடுக்க மாட்டார்கள், பாவமான விஷயத்தை செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னது இனிமேலா அல்லது ஏற்கனவேயா?
இனிமேல் தானே சொர்க்கத்துக்கு மனிதர் சென்றதற்கு பிறகு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவருடைய அமலுக்காக எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பிறகு சொர்க்கத்தில் அவங்களுடைய நிலை என்ன? நிலையான இன்பம். அங்கே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாவத்தை அறிய மாட்டார்கள், பொய்யை அறிய மாட்டார்கள், எந்த விதமான மோசடி அவர்கள் அறிய மாட்டார்கள். அங்கே என்ன செய்வாங்க? ஏன்னா இதையெல்லாம் விட்டொழித்து வாழ்ந்ததற்கான பரிசாகத்தை நல்லா சொர்க்கத்தை தர இருக்கிறான். சொர்க்கம் என்பது எதற்காக வேண்டி? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவன் வகுத்து தந்திருக்கிற அந்த வரையறையை பின்பற்றி கொண்டு வாழ்ந்ததற்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அப்போ அந்த வெகுமதி கிடைத்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? இதெல்லாம் செய்ய மாட்டானே. ஏன்னா அதுலேருந்தெல்லாம் அவன் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டதுனால தான் சொர்க்கம். அப்போ அப்படி இருக்கும்போது இனிமேல் வரக்கூடிய ஒன்றை என்ன செய்கிறாங்க? அவங்க முன்னாடி நடந்தது போன்ற அந்த வசனங்களை திரிக்கிறாங்க. சரிங்களா? அது அந்த வசனங்கள் எல்லாம் அவர்கள் தவறான இடங்களில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம். சரிங்களா? அடுத்தது சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க? சொர்க்கத்தில் இப்லீஸ் வருவானா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்றது அவங்களுடைய வாதம். அதற்கான பதில் என்ன? சொர்க்கத்திற்குள் மலாய்க்கா சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றார்களா? நபி ஸல்லல்லாஹு சொர்க்கத்தை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க இல்லையா? சொர்க்கத்தில் என்னெல்லாம் இன்பங்கள் இருக்குன்றதெல்லாம் நினைச்சாங்க. சொர்க்கத்தை பார்த்து தானே சொன்னாங்க. அதை எப்போ? மேரேஜ் பயணத்தின் போது போனாங்க, வந்துட்டாங்க. அங்கே இருந்தாங்களான்னா இருக்கல. அது எப்போதான்? நிலையான தங்குதல் என்பது அது மரணத்திற்கு பிறகுதான், மறுமைக்கு பின்னர் தான் என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்கு முன்னதாக செல்லுதல் வருதல் என்பது சாத்தியம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நினைச்சிருக்கிறான் இப்லீஸ் அங்கே வழிகெடுப்பதற்காக. அதில் கூட அவன் முழுமையாக உள்ளே சென்றான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. என்றாலும் கூட அந்த வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை அவன் செஞ்சான் என்பதனால அது மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அல்ல என்று வாதிடுவதற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை என்பதை நம்ம நினைச்சணும், புரியணும். அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களான்னு கேட்டாங்க இல்லையா? அப்படி ஒரு வாதத்தை வச்சாங்க. என்ன வாதம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவாளி, அப்படிதானே? முழுமையான அறிவு பெற்றவர், சாதாரண அறிவாளி அல்ல. அப்படி இருக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கை முன்னிறுத்தி அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டிருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமற்றது என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை விட சாத்தியமற்றது தான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம். என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க. எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருந்தாங்க? தோட்டத்தில் இருந்தாங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தோட்டம் என்னன்னைக்கு அழியாமல் இருக்கும், அந்த தோட்டம் நிரந்தரமானது அப்படி நம்புவாரா? நம்பிட்டு அதை கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்போ எங்கே இருக்க போய் தான் அவர் அதை கேட்டார்? சொர்க்கத்தில் இருக்க போய் தான் அது கேட்டார். சரிங்களா? தோட்டத்தில் இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த தோட்டம் என்றைக்கும் இருக்கும், இது அழியாதது, ஆனால் இந்த அழியாத தோட்டத்தில் என்ன இருக்க வைன்னு என்ன செய்ய மாட்டாங்க? அவர் கோரிக்கை வைக்க மாட்டார். அதுதான் அவருடைய அறிவிற்கு பொருத்தமில்லாத ஒரு வேண்டுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை அவங்க என்ன சில வேண்டவும் இல்லை. சரி, இதெல்லாம் போக இப்போ இவ்வளோலாம் நம்ம என்ன செஞ்சோம்? அவங்க வச்ச வாதங்களுக்கு நம்ம மறுப்பு வாதங்களை சொல்கிறோம். சரிங்களா? இதை தாண்டி அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தங்க வைத்த போது இன்னக லா தல்மா ஃபிஹா வலா தல்ஹா, நீ அங்கே செய்ய மாட்டாய், தாஹிக்கவும் மாட்டாய், அதே மாதிரி பசித்திருக்கவும் மாட்டாய். வலா தஜூஅ ஃபிஹா வலா தஅரா, பசியாகவும் இருக்க மாட்டாய், ஆடை இல்லாதவனாகவும் இருக்க மாட்டாய், நிர்வாணியாகவும் இருக்க மாட்டாய் என்று அல்லாஹ் இருக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறான். எப்போ? அவங்கள ரெண்டு பேரையும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் தங்க வைத்த போது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஏதாவது தோட்டத்தில் இது நிலைமை இருக்குமா? பசி இல்லை, தாகம் இல்லை என்று இன்றைக்கு செய்கிறது, பசியோ நிர்வாணமாகவோ தாகமோ வெயிலோ எதுவுமே இல்லாமல் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இப்படி ஒரு நிலை பூமியில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு இருக்கா? இல்லை. அப்போ இது எதை தான் குறிக்கிறது? சொர்க்கத்தில் உள்ள தோட்டத்தை தான் குறிக்குது. அடுத்ததாக இன்னொரு இதை விட வலுவான ஒரு ஆதாரம், இது ஒரு ஆதாரம். இந்த ஆதாரம் சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துடைய 118, 119 வசனங்கள். சரிங்களா? இதை விட வலுவான ஒரு ஆதாரம் என்ன சொன்னால், அடுத்தது அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த செய்தி அவங்களுக்கு சொன்னதற்கு பிறகு, அதாவது நீங்கள் சொர்க்கத்தில் இருங்க, அங்கே நீங்கள் விரும்பியவாறு புசித்து சுகம் அனுபவித்து கொண்டு வாழுங்கள், ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி இதுக்கு மட்டும் நெருங்காதீங்க, அதன் மக்கள் நெருங்கினீங்கன்னா நீங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீங்கன்னு சொன்னான்.
அந்த இடத்துல ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, அவர்கள் இருவரையும் அவர்கள் இருந்தவற்றிலிருந்து அவன் வழி தவறச் செய்தான். ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்களை இருவரையும் வெளியேற்றினான். யார் வெளியேற்றினா? ஷைத்தான். ஷைத்தான் வெளியேற்றணும்னு சொன்னால் ஷைத்தான் அதற்கு காரணமாக இருந்தான், அவர்கள் வெளியேறுவதற்கு ஷைத்தான் காரணமாக இருந்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் என்ன சொன்னான்? வகுல்ன ஹபிது பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன், நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். எங்கேருந்து இறங்கி விடுங்க? சொர்க்கத்திலேருந்து இறங்கி விடணுமா, தோட்டத்திலேருந்து வெளியே போடணுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சொர்க்கத்திலிருந்து வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், உங்களுக்கு பூமியில் தங்குமிடம் இருக்கிறது. அந்த தோட்டம் பூமியில் இருக்குன்னு சொன்னால் இப்படி அல்லாஹ் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கா? தோட்டம் பூமியில் இருக்குது, பூமியில் இருக்கிற தோட்டத்திலேருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பூமிக்கு போங்க அப்படி சொல்லுவானா? இங்கேருந்து இறங்கி விடுங்கன்னு சொல்லுவானா? அப்படி சொல்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே இல்லை. அப்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நேரடியாகவே அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கேருந்து பூமிக்கு இறங்கி விடுங்க, பூமியில் உங்களுக்கு என்னது சிறிது காலம் தங்குமிடம் இருக்கிறது. அப்போது இந்த அல்லாஹ்வுடைய கூற்று நேரடியாக அடுத்த வசனம், அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதற்கு பிந்திய வசனத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? இதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து இறங்கி போங்க, இறங்கி போனால் உங்களுக்கு என்ன இருக்குது? பூமியில் தங்குமிடம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் என்ன செய்வீங்க? பூமியில் நீங்கள் உல்லாசமாக சந்தோஷமாக வாழலாம் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்கிறான். அப்போ அது பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருந்ததுன்னா பூமியில் இருக்கிற தோட்டத்திலிருந்து பூமிக்கு இறங்கி போங்கன்னு சொல்லுவானா? அப்போ அது எங்கே இருக்கிற தோட்டம்? சொர்க்கத்தில். சொர்க்கம் என்பது தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் அல் ஜன்னா என்று பயன்படுத்துகிறானே தவிர பூமியில் இருக்கக்கூடிய தோட்டத்தை அல்ல என்பது தான் இதற்கான விளக்கம். இந்த விளக்கங்களை என்ன செய்யலாம்? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவருடைய தஃப்சீரில் இதற்கான விளக்கமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யாமல் இப்லீஸ் பெருமை அடித்தான். அப்போ அதனால் அவன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். பூமிக்கு இறக்கப்படுவதற்கு முன்பாக தான் என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள் என்று கூறுவதற்கு இவ்வசனம் தெளிவான ஆதாரமாகும். அதாவது பூமியில் இல்லை, அவங்க செஞ்சாங்க சொர்க்கத்தில் தான் குடியமர்த்தப்பட்டாங்க, அதுவும் பூமிக்கு வருவதற்கு முன்பாகத்தான் நடந்தது என்பதற்கு இந்த வசனம் என்னது சான்றாக இருக்குது என்று என்ன செய்கிறாங்க? இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அடுத்ததா அல்லாஹ் என்ன சொல்றா? வலா தக்ரப ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீங்க. இப்போ இந்த மரம் எது என்பது தொடர்பாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? முஃபஸ்ஸிர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கருத்துக்கள் எதுவுமே ஆதாரபூர்வமானதில்லை. ஏனென்றால் குர்ஆனிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ அல்லது நேரடியாக சஹாபாக்குடைய விளக்கமாகவோ என்ன சில அது இன்ன மரம்தான் என்று ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை. அதெல்லாம் அது இல்லாதனால என்ன செய்கிறாங்க? பலரும் பல மரத்தை சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பிள் அப்படின்றது கிறிஸ்தவ கதைகளை வரக்கூடியது. சரிங்களா? ஆப்பிள் என்றும் அது வேறு வேறு மரங்கள் என்றும் என்ன செய்யப்பட்டிருக்கு, விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எதற்குமே என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தின் மரங்களில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை அதன் பக்கம் நெருங்காதீங்க, அது சாப்பிடாதீங்கன்னு தடை செஞ்சான். அது எந்த மரம் என்பதை பற்றிய அறிவு நம்மிடம் இல்லை. இது என்ன மரம் நமக்கு தெரியாது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஏனெனில் அது அல்லாஹ் குர்ஆனிலோ ஆதாரபூர்வமான ஹதீஸ்களோ அதை பற்றி எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் வழங்கலை, எனவே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, அதை அறிந்து கொள்வதனால் அதை அறிந்தவருக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. ஒருத்தருக்கு அறியாமல் போயிடுச்சு, அதனால் அவருக்கு எந்த தீங்கு ஏற்பட போவதில்லை. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யல அதை நமக்கு சொல்லித்தரவில்லை என்று அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம் சாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, சொர்க்கத்தின் மரங்களில் ஒரு வகை மரம், அது குறித்து அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு தெரியாது எந்த மரம்னு. அந்த மரத்தை விட்டு இருவரும் தடுக்கப்பட்டது சோதனையாக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியாத நுட்பம் அதில் இருக்கலாம். எதற்காக வேண்டி அல்லாஹ் தடுத்தா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அந்த கேள்விக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, பதில் கிடையாது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். அல்லாஹ் அதில் ஒரு ஹிக்மத் அல்லாஹ் நாடி இருக்கலாம், அல்லது அதை ஒரு சோதனையை அல்லாஹ் ஆக்கி அதன் மூலமாக அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அந்த மரத்தை நெருங்க விடாமல் தடுத்திருக்கலாம். இதில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. இந்த வசனங்களுக்கான விளக்கம் சொல்லுகிற போது முஃபஸ்ஸிர்கள் கடந்து செல்கிறார்கள். அதுதான் அதற்கான சரியான விளக்கம். அப்போ அது என்ன மரன்றதை பற்றியான அறிவு நமக்கு இல்லை, நாம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யவும் தேவையில்லை. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செய்வீங்க? அநியாயக்காரர்கள் அறிவீங்க.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த மரம் தடுக்கப்பட்டிருக்கு, விலக்கப்பட்ட ஒரு மரத்தை அவங்க நெருங்கினாங்கன்னு சொன்னால் அது அநியாயம்தான் என்பதை அல்லாஹ் தெளிச்சான். இந்த எச்சரிக்கையை கொடுக்குறான். இப்போ இந்த எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த மரத்திலிருந்து உண்பதற்கு அவர்கள் என்ன செஞ்சான்? இப்லீஸ் தூண்டினான். அந்த தூண்டுதலின் காரணமாக அவர்கள் அதிலிருந்து உண்டு விட்டார்கள். சரிங்களா? அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தடை, நெருங்காதீங்க என்று சொல்லக்கூடிய அந்த தடை என்பது ஹராம். இந்த மரம் மட்டும் செய்யக்கூடாது, உண்பதற்கு ஹராமாக்கப்பட்டது. அப்போ பூமியில் அப்படி ஒரு மரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பூமியில் நமக்கு என்ன செய்யலாம்? எல்லா மரங்களும், அதாவது உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டல ஆகுமான எல்லா மரங்களும் நமக்கு என்னது? சாப்பிடலாம். அதுக்காக வேண்டிய விஷச்செடி சாப்பிடலாமா அப்படின்னா அது ஆகுமானதில்லை, அது நமக்கு கெடுதி தரக்கூடியது, அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். சரிங்களா? அப்போ இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சாயத் சொன்னாங்க, இந்த தடை என்பது ஹராமை தெரிவிக்கக்கூடியதாகும். எனவே தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அதை நெருங்கினீங்கன்னா நீ அநியாயக்காரலாகிவினீங்கன்னு சொல்கிறான். இப்போ அநியாயம் என்பது அங்கே இணைத்து சொல்லப்பட்டதன் காரணமாக அது என்னது? ஹராமாக்கப்பட்ட ஒரு மரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இமாம் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனம், அதாவது ஒரு மனிதர் எது தனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கும், ஹராமாக்கப்பட்ட ஒன்றை செய்யக்கூடாது என்பதை தாண்டி அதற்கு பக்கத்தில் கூட அவங்க நெருங்கக்கூடாது. ஹராமானதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? செய்ய போகிறது என்பதை தவிர்த்து கொள்வதை விட அதற்கு பக்கத்தில் நெருங்காமல் இருக்கணும். அதற்கு என்ன செய்வாங்க? ஷரியாவுடைய மொழியில் சத்து தரியா என்று சொல்லுவாங்க. சத்து தரியா, அதாவது காரண காரியங்களுடைய வாசலை அடைப்பது. அல்லாஹ் அந்த மரத்துலேருந்து நீங்கள் பழத்தை பறித்து சாப்பிடாதே என்று அல்லாஹ் சொல்லலை. என்ன சொன்னால்? அந்த மரத்தின் பக்கமே நெருங்காதேன்னு சொல்லிட்டான். அப்போ இதில் என்ன இருக்குது நமக்கு செய்தி? ஒரு ஹராம் அல்லாஹ், ஒரு தடை அல்லாஹ் விதிக்கிறான்னு சொன்னால் அந்த தடையை நெருங்குவதற்குரிய எல்லா காரண காரியங்களுடைய வாசலை அல்லாஹ் அடைக்கிறான். அதையே தவிர்த்து கொள்ளணும். சரிங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஹராமுடைய அருகில் கூட செல்லாமல் இருக்கணும். ஹராமை செய்யக்கூடாது என்று இல்லை, ஹராமுடைய வாசலுக்கு கூட என்ன செய்யறது? போகாமல் ஒரு இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்பதாக என்ன செய்கிறாங்க இமாம் காதி அபு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக என்ன செய்கிறாங்க இமாம் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃப்சீர் நூலிலே இதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இமாம் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, குறிப்பிட்ட மரத்தை விட்டு ஆதம் அவர்கள் தடுக்கப்பட்டது ஆதம் அவர்கள் சொர்க்கத்தில் என்ன செய்கிறது? நிலையாக தங்க வைக்கப்படவில்லை என்பதற்கான சான்றாக இருக்கு. ஏன் நிலையாக தங்க வைக்கப்பட்டால் என்ன இருக்காது? அவங்களுக்குங்க தடை இருக்காது. சொர்க்கத்தில் ஏதாவது தடை இருக்கா? இப்போ நம்ம உலகத்துடைய வாழ்க்கையில் நமக்கு தடை இருக்குது. நம்ம மது அருந்தக்கூடாது, அதே போன்று நமக்கு ஹராமாக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. ஒரு திருமண உறவாக இருந்தால் அதற்கு ஒரு லிமிட் இருக்குது. இது போன்ற வரம்புகள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கே? சொர்க்கத்தில், இல்லையா? சொர்க்கத்தில் நமக்கு மது என்ன செய்யப்படும்? ஹலால், அனுமதிக்கப்படும். அதில் அங்கே தடை என்பது நீக்கப்படுறது, இல்லையா? அப்போ அந்த அப்படி தான் சொர்க்கம் இருக்கும். சொர்க்கத்தில் தடைகள் இல்லாமல் எல்லாமே என்ன செய்யப்படும்? நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக மாறும். அப்படி இருக்கும்போது இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான்? குறிப்பிட்ட ஒரு மரத்தை சொல்லி இது தடை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் தான் தங்க வைக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தில் அவங்க எந்த அடிப்படையில் தங்க வைக்கப்படலை? நிரந்தரமாக இருப்பதற்காக தங்க வைக்கப்படலை. ஏன்னா அல்லாஹ் அவர்களை படைச்சதே எதுக்காண்டி? பூமியில் வாழ்றதுக்கு தான் படைத்தான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும்போது அல்லாஹ் என்ன சொன்னால், நான் பூமியில் ஒரு ஹலீஃபாவை உருவாக்கப் போகிறேன். ஹலீஃபா என்றால் அர்த்தம்? கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுபடியும் அதே கருத்தை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கலீஃபா என்றால் என்ன? தலைமுறையாக தோன்றக்கூடியவர்கள். கலீஃபா என்றால் யார்? அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய, மறுபடியும் அந்த பதிவை பாருங்கள். வகுப்பில் நம்ம அதை மறந்துட்டு போகிறதுக்காக படிக்கிறோம். கலீஃபா என்றால் என்ன அர்த்தம்? தலைமுறையாக உருவாகக்கூடிய ஒரு சந்ததி. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அவருடைய சந்ததிகள் தொடர்ந்து வர இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எடுக்கிறான், பூமியிலே படைக்க போகிறான். இப்போ படைக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? பூமியில் ஒரு சந்ததியை உருவாக்குறான், ஒரு வழித்தோன்றலை உருவாக்குறான். அப்போ அந்த வழித்தோன்றர்கள் எங்கே இருக்க வேண்டியவங்க? பூமியில் இருக்க வேண்டியவங்க தான். பூமியிலே நிலையாக இருக்க வேண்டியவங்களா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம்தான்.
அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹுவல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அழகான செயல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அவன் நினைச்சிருக்கான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். இப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்வு மரணம் என்கிற இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. அப்போ சொர்க்கத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டாலும் அந்த படைப்பு அங்கிருந்து நிறைவேறியது. ஆனால் அவர்கள் எங்கே தான் வாழணும்? பூமியில தான் வாழணும். இப்போ அதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ஒரு தடை ஏற்படுத்தும். பூமியில தான் வாழணும். இப்போ படைச்ச இடத்துலேருந்து இவர் என்ன செய்யணும்? கொஞ்ச காலத்தில் வெளியேறுவார். அது அல்லாஹ்வுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு. அது வெளியேறதுக்கு என்ன காரணம்? இந்த சோதனையாக இருக்கலாம், அல்லது இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது மாதிரி அதில் வேற ஏதாவது நுட்பமும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த மரத்துக்கிட்ட போகாத அப்படின்னு நல்லா தடுக்கிறான். ஆனால் அவர் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கியதன் காரணமாக தான் என்ன செஞ்சாங்க? பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அது அதற்கான காரணம் அமைந்த விஷயம். அப்போ இந்த வசனத்தை என்ன சொல்கிறாங்க? எடுத்து சொல்லி அவர் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருந்தாலும் கூட நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படலை. அதனால தான் அங்கே தடை கொடுக்கப்பட்டிருக்கு. தடை இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யறது? அங்கே இருந்திருப்பார். அப்போ தடையை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். உலகத்தில் வந்து அதற்கு தடை இருக்கிறது, மறுமையில் தான் என்ன செய்யப்படும்? அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அங்கே எல்லாமே நமக்கு ஆகுமானது ஆக்கப்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான் அவர்களை என்ன செஞ்சான்? வடிகெடுத்தான். அந்த வடிகெடுத்ததன் மூலமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? அஸல்லஹும ஷைத்தான், ரெண்டு பேரையும் அவன் வடிகெடுத்தான். அதிலிருந்து ஃபஅഖ்ரஜஹுமா மிம்மா கான ஃபீஹி, அவர்கள் இருந்த அந்த சொர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றினான். வகுல்ன ஹபித்து பஅதுக்கும் லிபஅதின் அதுன், நாம் அவங்களுக்கு சொன்னோம் நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்க, உங்களில் சிலருக்கு எதிரியாக இருப்பார்கள். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலல் ஹீன், உங்களுக்கு பூமியில் என்னது? ஒரு குறிப்பிட்ட காலம் சுகம் அனுபவித்தலும் தங்குதலும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் என்பதா அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தை நெருங்குவதற்கான காரணம் ஷைத்தான், இப்லீஸ். அவள் வழிகெடுத்ததுனால இவங்க நெருங்கிட்டாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்றான்? அங்கிருந்து அவளை வெளியேற்றுகிறான். வெளியேற்றுகிற போது அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? உங்கள் சிலருக்கு பகைவர்களாக இருப்பார். அதாவது மனிதர்களுக்கு யார் பகைவன்? இப்லீஸும் இப்லீஸுடைய சந்ததிகளும் பகைவனாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்ச காலம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சுதந்திரத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்துவிட்டு இந்த வசனத்தை என்ன செய்யறான்? சொல்லி முடிக்கிறான். ஆக இதான் இந்த வசனங்களுக்கான விளக்கம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்விலே இதை தொடர்ந்துள்ள விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். சொல்லப்பட்ட விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? கூடுதலான தகவல் ஏதாவது தேவைப்படுதுங்களா? இது இல்லை, கேள்வி இது இல்லை, கேள்வி இல்லை இல்லையா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ ஹலீஃபா என்னென்ன அர்த்தம்? சரி, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய ஜன்னத், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்க வைக்கப்பட்ட அல் ஜன்னா என்று சொன்னால் சொர்க்கம். அது பூமியில் உள்ள தோட்டமா? தோட்டம் இல்லை. தோட்டமாக இருந்தால் அது வந்து என்ன இல்லை, அவர்கள் அங்கே நிலையாக இருப்பதற்கு கேட்டிருக்க மாட்டார்கள். சரிங்களா? அதனால் அந்த வசனம் என்பது நேரடியாக அதைத்தான் சொல்லுகிறது. அதை தொடர்ந்துள்ள வசனமும் இங்கிருந்து இறங்கி செல்லுங்கள், பூமியில் உங்களுக்கு தங்குமிடம் இருக்குன்னு சொன்னாங்க. பூமியிலே இருக்கக்கூடிய தோட்டமாக இருந்தால் அல்லாஹ் அதை சொல்ல மாட்டான் என்பதுதான் அந்த வசனம். அஹ்லு சுன்னா அறிஞர்கள் புரிந்ததின் அடிப்படையில் நாமும் புரிய வேண்டும் என்பதற்கு தெளிவான சான்று. அதற்கு மாற்றமான புரிதல் வழிகட்ட அமைப்பினுடைய சித்தாந்தம் என்பதை நம்ம விளங்கி அது போன்ற எண்ணங்களிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் நம்ம தூரமாக இருப்போம். அல்லாஹ்வுடைய கலாமை சரியான முறையில் விளங்கிக் கொள்வோம். எனக்கு மாஷா அல்லாஹ். அதாவது மறுமையில் சரிங்களா? இது ஒரு பெரிய உங்களுக்கு மூளை வெடிக்கிற அளவுக்கான கேள்வி தான், இருந்தாலும் சொல்ல வேண்டி இருக்கிறனால சொல்கிறேன். சரிங்களா? அதாவது சொர்க்கத்தில் வந்து அல்லாஹ் வந்து ஆண்களுக்கு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அல்லாஹ் ஹூருல் ஐன் என்று சொல்லக்கூடிய பெண்களை தருவான். இந்த பெண்கள் சொர்க்கத்து பெண்கள். சரிங்களா? அதே போன்று அவங்களுடைய மனைவியை பொறுத்தவரை, அதாவது கணவனும் மனைவியும் சொர்க்கவாசிகளாக இருந்தால், கணவனும் மனைவியும் சொர்க்கவாசியாக இருந்தால் தான். சரிங்களா? கணவன் சொர்க்கவாசியாக இருந்து மனைவி சொர்க்கவாசியாக இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை மனைவி சொர்க்கவாசியாக இருந்து கணவன் சொர்க்கவாசியாக இல்லைன்னு சொன்னால் அப்போது அந்த கணவனுக்கும் இவங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ ரெண்டு பேருமே சொர்க்கவாசியாக இருந்து சொர்க்கத்திலே அவர்கள் இணையாக இருப்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தேர்வை தர்றான். அந்த தேர்வை அவங்க தேர்ந்தெடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி அங்கே இருக்கலாம். சரிங்களா? அப்போ அப்படி வாழும்போது ஒரு ஆணை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு என்ன செய்யுது? அதிகப்படியாக ஹூர் என்கிற ஒரு இணையும் அல்லாஹ் தஆலா தர இருக்கிறான். அது ஆண்களுக்கு மட்டும். இப்போ எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னா சொர்க்கம் விசாலமானது. சரிங்களா?
சொர்க்கம் எப்படிப்பட்டது? விசாலமானது. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு தெரியாது இங்கே ஊர் எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை நினச்சி மண்டை உடச்சிக்க தேவையில்லை, டென்ஷன் ஆகிக்க தேவையில்லை. அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு நமக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம அவங்கள்ட்ட போய் பேசவோ அல்லது அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசவோ அது போன்ற ஒரு நிலையும் அங்கே கிடையாது. சரிங்களா? அவங்க நம்முடைய கண்களுக்கே தெரிய மாட்டாங்க. அதாவது நம்முடைய கண்கள்னால் உங்களுடைய கண்களுக்கு. சரிங்களா? வச்சுக்கலாமா? அதற்கா சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.